ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவான சாட்டர்டே விலாக் தாங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஹாய் சொல்லிக்கிறேங்க. ஹாய் அனிதா சிஸ்டர், ஹாய் புஷ்பவதி சிஸ்டர், ஹாய் வாசுகி சிஸ்டர், ஹாய் விஜய் சிஸ்டர், அதுக்கப்புறம் ஹாய் பிரியா சிஸ்டர், ஹாய் ஷீலா சிஸ்டர், ஹாய் இந்து சிஸ்டர். உங்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஹாய்ங்க. இன்னும் நான் யாரையெல்லாம் விட்டுட்டேன் அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஞாபகப்படுத்துங்க. நேற்று புஷ்பவதி சிஸ்டருக்கு 21ஆந்தேதி பிறந்தநாள் வருது. ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், எல்லோரும் ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வாசுகி சிஸ்டர், பிரியா சிஸ்டர் எல்லாருமே ஹாப்பி பர்த்டே சொல்லியிருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. இன்னும் புஷ்பவதி சிஸ்டர் நம்மளோட வீடியோவை பார்க்கல அப்படின்னு நினைக்கல. இன்னும் அவங்க நம்ம கூட இன்னும் கனெக்டிவிட்டி ஆகலை. கண்டிப்பாக ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ பிஸியாக இருப்பாங்க போல இருக்குது. சரி, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேரமே எந்திரிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஊருக்கு போகிற பிஸியில் பார்த்தீங்க அப்படின்னா நேரமே தூக்கமெல்லாம் தெளிஞ்சிடுச்சு. ஒரு காலையில் ஒரு 3 மணிக்கே எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். 3:30 ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு 3:30 அப்படிங்கும்போது இல்லை இந்த வீடியோவை எடிட் பண்ணி நேற்று நேரமே போட்டிருந்தாங்க. விஜய் சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, வீடியோ இன்றைக்கி நேரமே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, எந்திரிச்சனையும் முதல் வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க என்னோடய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணேன். எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்மளோட தீபத்தை ஏற்றிடலாம்னு இன்றைக்கி ஒரு 4:45 அப்படிங்கும்போது ஏற்றிட்டேங்க. அவ்வளோ ஒரு மன நிறைவான ஒரு பூஜையாக இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இறைவன் ஜோதி வடிவில் தெரிவார் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி என்னமோ தனித்தனியாக அந்த தீபமெல்லாம் தெரியாமல் ஜோதி வடிவம் மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக தெரிஞ்சுது. நானும் இது ஏன் இப்படி தெரியுதுன்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். ஒருவேளை இறைவன் ஏதோ ஒன்று உணர்த்துறாரா என்னமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்தது. அதே மாதிரியே நேற்று பார்த்தீங்க அப்படின்னா வாசுகி சிஸ்டர் அவ்வளோ ஒரு அன்பான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் எப்போவும் நான் அவங்க கூட இந்த மாதிரி கனெக்டிவிட்டியோட இருப்பேனா என்னங்கிறது எனக்கு தெரியல. யூடியூப்பில் இருந்தேன் அப்படின்னா அவங்களோட கனெக்டிவிட்டியோடு இருப்பேன். ஒருவேளை இந்த யூடியூபே இல்லாமல் போகிற மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அந்த மாதிரி யோசிச்சு தான் நான் சொல்லியிருந்தேன். நான் அவங்க கூட கனெக்டிவிட்டினா இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் எப்போவுமே இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையும் அந்த அதிகாலை நேரத்தையும் தவற விடக்கூடாது தங்கச்சி அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவங்களும் என்ன உடன் பிறந்த சகோதரி அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நானும் அப்படி தான் அவங்க எல்லாத்தையுமே நினைக்கிறேன். அதனால தான் நம்ம எல்லாமே ஒரு ஃபேமிலி அப்படின்னு புஷ்பவதி சிஸ்டர், பிரியா சிஸ்டர், ஷீலா சிஸ்டர், வாசி சிஸ்டர் எல்லாருமே சொல்லுவீங்க. அதைத்தான் நானுமே சொல்கிறேன். அப்படி அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் இறைவனை காட்சியாக பார்த்ததுக்கும் இந்த ஒளி மூலமாக சாட்சியாக பார்த்ததுக்கும் அவங்க சொன்னதுக்கும் இன்னொரு தொடர்பு இருக்குது. என்ன அப்படின்னா, கடவுள் வந்து நேரில் வந்து காட்சி தர மாட்டார், மனுஷங்க மூலியமாக வந்து தான் காட்சி கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை உணர்கிறேன், உங்களை நான் அப்படி பார்க்குறேன், உங்கள்கிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிறேங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. என்னை கடவுள் அளவுக்கு நான் பண்ணுறேனா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நானுமே நிறைய சில மனிதர்கள்கிட்ட நானுமே இதையெல்லாம் உணர்ந்திருக்கிறேன். கடவுளை பார்த்துருக்குறேன், உண்மையிலேயே நானுமே பார்த்துருக்குறேன். பார்த்து அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அது சொல்ல முடியாத ஒரு உணர்வுபூர்வமான ஒரு அனுபவம். அது உண்மைதான் சிஸ்டர். அதை வந்து என் மூலிமா நீங்கள் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னுமே அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்ஸாக இருந்தது. இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன், எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, வாழ்கிறதுக்குண்டான ஒரு சின்ன விஷயத்தை நான் செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருவிதமாக இருந்தது. இன்னுமே ஏதோ ஒரு பொறுப்பாக கடவுள் என்கிட்ட கொடுத்துருக்குறாரு அப்படின்னு தோணுது. அது முழுசாக அது என்ன பொறுப்பு அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறது மூலிமா ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இதை தொடர்ந்து நானும் என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜையும் சரி, அந்த அதிகாலை நேரத்தையும் சரி மிஸ் பண்ணாமல் நானுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். இதுதான் இப்போதைக்கு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பொறுப்பாக இருக்குது. அது கூடவே உங்களுக்கு ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, அந்த அதிகாலை நேரத்தை மிஸ் பண்ணுறதுக்குண்டான ஒரு பாசிட்டிவான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இதை ரெகுலராகவே
அதைத்தான் விஜி சிஸ்டரும் சொல்லியிருந்தாங்க, உங்களோட வீடியோஸை நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன், நெட் எப்போ முடியுதுன்னு தெரியல, அதனால் கையில் காசு எடுத்தோன்னையுமே வந்துடுவேன், வீடியோவில் உங்கள் கூட கனெக்ட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சீக்கிரமாக வந்துடுங்க சிஸ்டர், நம்ம கூட கனெக்ட் ஆகிருங்க, உங்களை நான் ரொம்பவுமே எதிர்பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ விஜி சிஸ்டர். இன்னும் பேலன்ஸ் கட் ஆகலை, அதனால் இன்றைக்கும் இந்த வீடியோ வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் ஒரு 5:30 அப்படிங்கும்போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை எடுக்கிறேங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது இன்றைக்கி. மனமார இங்கே எல்லாருமே அந்த தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடணும், எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியோடையும் ஒரு ஆரோக்கியத்தோடையும் இருக்கணும் அப்படின்னு மனமார கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இன்றைக்கி நான் என்னோடய பூஜையை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணேங்க. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருந்தது. அதுக்கப்புறம் ஊருக்கு போனதுக்கப்புறமும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ் எல்லாம் தேவிகா இளங்கோவன் நான் ஒரு சேனல் பார்ப்பேன், அவங்க எங்கே போனாலுமே அங்கே அவங்களும் சரி இன்னொருத்தவங்க வீடியோவும் நான் பார்த்துருக்குறேன், எங்கே போனாலுமே அவங்களோட பூஜையை செஞ்சுட்டே இருப்பாங்க. நானும் அப்படி தான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதை பற்றியெல்லாம் நான் இன்னும் என் ஃபேமிலிக்கெல்லாம் சொல்லலை, இருந்தாலும் முடியுமா என்னன்னு தெரியல, முயற்சி பண்ணணுன்னு தான் இருக்கிறேன். கண்டிப்பாக நான் ஊருக்கு போனதுக்கப்புறமும் பூஜை பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அது கூடவே எங்கள் வீட்லேயும் நான் இது வரைக்கும் இதை பற்றியெல்லாம் இன்னும் பேசலை. எங்கள் வீட்லேயுமே இந்த அதிகாலை நேரத்தையும் பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றியும் நான் சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பனிமூட்டம் மாதிரி அழகாக விடிஞ்சிருந்தது, அதைத்தான் நான் வீடியோவை எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. ஒரு 3 மணியில் இருக்கிற அந்த இருட்டுக்கும் அந்த விடிகிற அந்த நேரத்துக்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அந்த காட்சியை நீங்களும் பாருங்கள். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பற்றியும் அதில் கிடைக்கிற ஒரு நல்ல விஷயங்களை பற்றியும் அந்த அதிகாலை நேரை பற்றியும் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறது தான் என்னோடய பொறுப்பாக இப்போதைக்கு நான் நினைக்கிறேங்க. அதை கண்டிப்பாக நான் எல்லாத்துக்குமே சொல்லுவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முகத்தில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு அதைத்தான் காட்டுறேன் பாருங்கள். அந்த சந்தோஷத்தில் தான் வேலையை செஞ்சிட்ருக்குறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரி டீ வச்சிடலான்னு டீ வைக்கிறதுக்காக வச்சிட்ருக்கிறேன். சமையல் எங்கள் மேடம் அவ்வளோ அழகாக பேசிகிட்ருக்குறாங்க. அம்மா போகலாமா அங்கே என்னோடய அக்கா பொண்ணு இருக்கிறா, மாமா அக்காவை பெரியம்மா பிள்ளையை கட்டியிருக்கிறாங்க. அந்த பொண்ணோட பொண்ணு ஒருத்தி இருக்கிறா பூஜான்னு சொல்லிட்டு, பூஜாட்ட போகலாமா அப்படின்னா உடனே போகலான்னு சொல்லுவாள். அப்படி தான் கேட்டிருக்கிறா, பூஜாட்ட போகலாமான்ட்டு. இன்றைக்கி சிம்பிளாக லெமன் சாதம் செஞ்சுட்டுங்க. மதியத்துக்கு காலையில் தக்காளி பஜ்ஜியும் தக்காளி சட்னின்னு சொல்லுவாங்க, தேங்காய் சட்னி 2 அரைச்சி தோசை. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்தது, அதை வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா எப்படியும் வரும்போது இன்னும் ட்ரெஸ் எல்லாம் சேர்ந்துடும், அதனால் இருக்கிறத வாஷ் பண்ணிடலான்னு வாஷ் பண்ணி முடிச்சிட்டேங்க. ஒரு சாயந்தரம் ஒரு 6 மணி அப்படிங்கும்போது எங்கள் மாமா வந்திருந்தார் கூப்பிட்றதுக்கு. மேடம் பாருங்க கிளம்பிட்டாங்க. இது அம்மா வீடு. மாமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மாமா கூட்டிகிட்டு வந்து விட்டார். சரி அம்மாவை பார்த்துட்டு வந்துடலான்னு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இதுதான் அம்மா வீடு. இங்கே மட்டும் நம்ம இருந்தோம் அப்படின்னா வளைச்சி வீடியோ எடுத்துருவோங்க. இது இன்றைக்கி காலையில் ஒரு 5:15 தாங்க எந்திரிச்சேன். இன்றைக்கி என்னென்னு தெரியல, நல்லாவே தூங்கிட்டேன். 5:15 எந்திரிக்கும் போது மேடம் எந்திரிச்சிட்டாங்க. மேடம் தூங்க வச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மணி 6:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பூஜை பண்ண போகிறேங்க. அந்த வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீட்டை பார்த்து ஷாக்காயிராதீங்க. இது எங்கள் அண்ணியோட ரொம்ப நாள் ஆசை, இப்போ தான் நிறைவேற்றியிருக்கிறாங்க எங்கள் அண்ணன். இப்படி வீடெல்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தால் அந்த புல்வெளி மாதிரி நல்லாயிருக்கும். முடித்தா அதையும் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வாழ்க்கை நமக்கும் சரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே கொடுக்கணும் அப்படின்னு மனமார இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.